ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் உப்பு கறி. சிக்கனில் உப்பு கறி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. உப்பு தேவையான அளவு, விதையின காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு கரம் மசாலா, சிக்கன் தேவையான அளவு எடுத்திருக்கோம். இதை ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா சூடு ஆன பிறகு அந்த விதையை நீக்கிட்டு வச்சுருக்க காஞ்ச மிளகாவை ஃபஸ்ட்டு போட்டு அந்த ஆயில் ஃபுல்லாக அந்த ஃப்ளேவர் இறங்குற மாதிரி நல்லா வதக்கியாச்சு. முடித்தவொடனே சிக்கனை அதில் போட்டு நல்லா அந்த ஃப்ளேவர் இறங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட போகிறோம். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் சிக்கன் எடுத்துருக்கேன். அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. எக்கும் வேக வச்சாச்சு பசங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக. நல்லா வதங்கணும். உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா வதங்கினா அந்த உப்பு நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் நல்லா வதங்கின பிறகு அந்த கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம சிக்கனில் தண்ணி ஊற்ற போகிறதே கிடையாது. ஏன்னா அதில் ஆல்ரெடி அந்த சிக்கன்லேருந்து தண்ணி ஆட்டோமேட்டிக்காக அதை விட்டுரும். அதனால் அதை வச்சு நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். நல்லா வதங்க ஆரம்பிச்சிச்சு. எங்கள் வீட்டில் ஒரு மேடம் இருக்காங்க, அவங்கக்கிட்ட காரம் உப்பு, ஏன்னா அவங்களாம் காரம் இருந்தால் சாப்பிடவே மாட்டாங்க. இப்போ அவங்ககிட்ட கொடுக்கலாம். குட் ஃபீட்பேக்கும் வாங்கியாச்சு. காரம் இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. காரம் இல்லாமல் பசங்களுக்கு ஒரு சிக்கன் பக்கோடாக்கு பதில் இப்படி செஞ்சு கொடுத்தாலும் ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்கள்.